ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, வசியம் செய்வதற்காக துர்தேவதைகளை உங்கள் மேலே பிரயோகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய பாதிப்பில் இருந்தும் மற்றும் அந்த விஷயத்தில் இருந்தும் எப்படி விடுபட்டு அந்த துர்தேவதையை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி எனக்கு ஒருத்தங்க வசியம் பண்ணிட்டாங்க, இதனால் எனக்கு உடல் ரீதியான பல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையிலும் சரி பண ரீதியாகவும் சரி எல்லாமே பூராமே முடக்கிடுச்சு சாமி, ஆனால் இதுலேருந்து வெளியே வரவே முடியல, இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி இந்த தொழிலில் இருக்கிறவங்களும், இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க, அதே மாதிரி இந்த மாந்திரிக ரீதியான தொழிலில் இருக்கிறவங்களும், சாமி இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வருது, இதுக்கு எப்படி சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டு அந்த அவங்க மேலே பிரயோகப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த தேவதையை கட்டி நீங்கள் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து அதை மீண்டும் எந்த ஒரு பாதிப்பும் தராத மாதிரி அதைய நீங்கள் சுத்தமாக அழிக்கிறனால அழிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை இது பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. சரி, இது எப்படி பண்ணணும், என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் தேய்பிறை நாள் அன்றைக்கி இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரவழி நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அன்றைக்கி நீங்கள் இந்த கிழுவ மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த கிழுவ மரத்தினுடைய அந்த காய் இருக்கும். கிழுவக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கிளுகிழுப்பக்காய் அப்படிம்பாங்க. கிளுகிழுப்பக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில். அந்த கிளுகிழுப்பக்காயை நீங்கள் முறையாக எடுத்துக்கணும். அது எடுத்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம் அந்த கிளுகிளுன்னு அந்த காயில் இது பண்ணிங்கன்னா அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த காயை நீங்கள் முறையாக எடுத்து அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதில் கழுதையினுடைய கோமியம். சரிங்களா? கழுதையினுடைய கோமியம் அது ஒரு சில இடங்களில் காசுக்கே விற்பாங்க. அதை நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம், தப்பில்லை. அதை நீங்கள் முறையாக வாங்கி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த கிழுவ அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த காய் இருக்கு இல்லைங்களா, கிளுகிழுப்பு காய், அதில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த கழுதினுடைய மூத்திரத்தை ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டிக்குள்ளே ஊற்றி அதற்குள்ளே இந்த காயை உள்ளுக்குள்ளே வச்சிடுறீங்க. உள்ளுக்குள்ளே வச்சு மேலே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கருப்பு வர்ண பட்டு துணியை வச்சு பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டிடணும். சுற்றி கட்டி இதை முறையாக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. வீட்டுக்கு வெளியே எந்த மாதிரி இடம்னு கேட்டிங்கன்னா, இந்த அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கருவேல மரம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, கருவேல மரத்துக்கு அடியில் பீடம் அமைக்கணும். நீங்கள் முதல்ல தலவாழை இலை விரித்து அதுக்கு மேலே சாமல் கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு, இந்த எந்திரத்துக்கு மேலே அந்த ஆணைக்கண் பட்ட சட்டியை வச்சுட்டு, நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பை ஒன்று, சரிங்களா, பக்கத்துலேயே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, வாசனை திரவியங்கள் அந்த பையில் நல்லா தெளித்து விட்டுருக்கணும். அந்த பை சிவப்பு வர்ணத்தில் இருந்ததுன்னா நல்லது. சுருக்கு பை மாதிரி, அந்த காலத்தில் அந்த பாட்டியில் சுருக்கு பை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பையை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்கள் முறையாக அதற்குள்ளே நல்லா வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து விட்டுட்டு, அதற்குள்ளே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா, அரச மர விறகுல ஒரு சின்னதாக, ஓரளவுக்கு ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா போதும், அது கூடயே சிறிதளவு துருசு, சரிங்களா, இந்த ரெண்டையும் அதற்குள்ளே வச்சுட்டு நீங்கள் முறையாக நல்லா அந்த வாசனை திரவியங்களை அதற்கு மேலே நல்லா தடவி விட்டுறணும். சரிங்களா? வாசனை திரவியங்களை நல்லா தடவி விட்டுட்டு, நீங்கள் முறையாக அதற்குள்ளே பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா அந்த வெல்லம் பாகு இருக்கு இல்லைங்களா, அது கலந்து நீங்கள் நல்லா அந்த இது மாதிரி பண்ணி, அதை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி அதையும் அதற்குள்ளே வச்சிடுறீங்க. அதற்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது கூட அந்த வாசனை திரவியங்களை எல்லாம் பூரா நல்லா தடவி விட்டுட்டு, நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 ஒரு உச்சாடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 9 நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த 9 நாள் நீங்கள் பூஜை செய்ய செய்ய ஒரு 2 நாள் 3 நாளுங்கிறப்ப அந்த ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவதை இதற்குள்ளே ஆவாகனம் ஆயிரும், அந்த பைக்குள்ளே. சரிங்களா? அந்த பைக்குள்ளே ஆவாகனம் ஆயிரும். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதற்குண்டான சிம்டம்ஸ் எல்லாம் பூரா உங்களுக்கு காட்டுறக்க ஆரம்பிக்கும். அப்போ அதை முறையாக அந்த சுருக்கு பையை நல்லா இறுக்கி நீங்கள் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு, நீங்கள் முறையாக இதை எடுத்து அந்த அந்த ஆணைக்கண் பட்ட சட்டி, அந்த இது இருக்கு இல்லைங்களா, சுருக்கு பை, இந்த இரண்டையும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஓடும் நீரில் விட்டுறணும். நிற்கிற தண்ணியில் விட்டுறக்கூடாது, ஓடும் நீரில் விடுறீங்க. ஓடும் நீரில் இந்த இரண்டையும் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறீங்க. வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த விஷயத்தால்
பாதிக்கப்பட்ட நபர் வந்து அவங்க மீண்டு வந்துடுறத நீங்கள் கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். இது நல்ல ஒரு அற்புதமான கைமேல பலம் தரக்கூடிய முறைன்னு சொல்லி சித்தர்கள் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.